மேசராசிக்காரர்களே, ஒரு நிமிஷம் கவனிங்க. இந்த வீடியோவை தவற விட்டீங்கன்னா நீங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்கலாமுங்க. நீங்க இதை சும்மா ஒரு வீடியோன்னு நினைச்சு பார்க்காதீங்க. இது உங்க வாழ்க்கைக்கு வந்திருக்கும் ஒரு அறிவிப்புங்க. சமீப காலமா உங்க மனசுல ஒரு அழுத்தம், காரணம் தெரியாம ஒரு பயம், இரவு தூங்கும் போது கூட ஏதோ சரியில்லைன்னு ஒரு ஃபீலிங். இதெல்லாம் ஏன் தெரியுமா? உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுதுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எச்சரிக்கையை கடவுள் தராரு. நீங்க இதை கவனிக்காம விட்டீங்கன்னா ஒரு வாய்ப்பு கைவிடப்படலாமுங்க. அல்லது ஒரு உறவு, ஒரு பண விஷயம் உங்க கையில இருந்தே நழுவி போகலாமுங்க. ஆனா பயப்படாதீங்க, இதுக்கு ஒரு வழி இருக்குது, இன்னும் நேரம் இருக்குதுங்க. இப்போ உங்க மனசுல இருக்கிற அந்த ஒரு பெரிய கவலையை நினைச்சுக்கிட்டு கடவுள் எனக்கு துணைன்னு கமெண்ட்ல எழுதுங்க. அந்த ஒரு நம்பிக்கை உங்க பாதையை மாற வைக்குங்க. இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்பவே பண்ணிடுங்க. ஏன்னா இந்த மாதிரி எச்சரிக்கைகள் எல்லாம் எல்லாருக்கும் கிடைக்காதுங்க. வாங்க உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த ரகசியத்தை இப்பவே தெரிஞ்சுக்கலாமுங்க. வணக்கம் மேசராசி அன்பர்களே, இன்று நாம் பார்க்க போவது ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கை மற்றும் கணிப்புங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்புமுனை காத்திருக்குதுங்க. குறிப்பா ME என்ற எழுத்துல தொடங்கும் பெயரை கொண்ட நபர்களால உங்க வாழ்க்கையில 4 முக்கிய சம்பவங்கள் நடக்க போகுதுங்க. இது நன்மையா தீமையா, நீங்க ஏன் மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும்னு விரிவா பார்க்கலாமுங்க. வான மண்டலத்துல சஞ்சரிக்கக்கூடிய நவகிரகங்களின் இயக்கமானது ஒவ்வொரு மனிதனின் வாழ்விலும் மிகப்பெரிய மாற்றங்களை உண்டாக்குதுங்க. குறிப்பா மேசராசி அன்பர்களே, உங்க ராசிக்கு அதிபதியா விளங்கக்கூடியவர் மங்களகாரகன் அழைக்கப்படக்கூடிய செவ்வாய் பகவானுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நிகழப்போகும் இந்த கிரக பெயர்ச்சிகள் உங்க வாழ்க்கையில இதுவரை கண்டிராத ஒரு அதிரடியான மாற்றத்தை நோக்கி உங்களை அழைத்து செல்ல போகுதுங்க. பிரபஞ்சத்தின் ஆற்றலானது ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி நகரும் போது அதை முன்கூட்டியே அறிந்து கொள்வது ஒரு புத்திசாலித்தனமான செயலாகுங்க. தற்போது நிலவி வரும் கோச்சார ரீதியான கிரக நிலைகளை நாம ஆழமா உற்று நோக்கினா இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு திருப்பு முனை என்பதை நாம் உணர முடியுங்க. உங்கள் ராசிநாதனான செவ்வாய் பகவான் தனது வலிமையான பார்வையால உங்கள் ராசியை வலுப்படுத்தி கொண்டிருக்கிறாருங்க. அதே வேளையில முழு முதற் கடவுளான குரு பகவானின் அருட்பார்வையும் உங்கள் மீது விழுவது ஒரு மிகப்பெரிய பலமாகுங்க. இருப்பினும் இந்த கிரகங்களின் சேர்க்கையும் பார்வையும் ஒரு பக்கம் சாதகமா இருந்தாலும் மற்றொரு பக்கம் சில நுணுக்கமான சவால்களை உங்களுக்கு முன்வைக்குதுங்க. வானத்துல நிகழும் இந்த மாற்றங்கள் வெறும் கோள்களின் நகர்வு மட்டுமல்லங்க, அவை உங்கள் எண்ணங்கள், உங்கள் செயல்பாடுகள் மற்றும் உங்களை சுற்றி இருப்பவர்களின் அணுகுமுறையில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல கிரகங்கள் தனது வரிசையை மாற்றிக்கொள்ளும் பொழுது உங்க ராசிக்குள்ளேயே ஒரு விதமான ஆக்ரோஷமான ஆற்றல் பிறக்குங்க. இது உங்களை வேகமா செயல்பட தூண்டும்னாலும் அந்த வேகத்துல ஒரு விவேகம் இருக்க வேண்டும் என்பதை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லும் ஒரு செய்தியா இருக்குதுங்க. இந்த காலகட்டத்துல குறிப்பா மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு நகரக்கூடிய அந்த ஆற்றல் மாற்றமானது உங்கள் பொருளாதார நிலையில ஒரு மிகப்பெரிய சலனத்தை உண்டாக்குங்க. குரு பகவான் தனது அருளை பொழிந்தாலும் ராகு மற்றும் கேதுவின் நிழல் கிரக தாக்கங்கள் சில நேரங்கள்ல உங்களை நிலைக்குலைய செய்யலாமுங்க. எப்போதுமே ஒரு பெரிய வெற்றிக்கு முன்னால ஒரு சிறிய சோதனை வருவது இயற்கைங்க. அந்த சோதனையானது மனித உறவில குறிப்பா பெயரின் முதல் எழுத்து மா என்ற எழுத்துல தொடங்கக்கூடிய நபர்கள் மூலமா வரக்கூடும் என்பதுதான் இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு ரகசியம்ங்க. ஜோதிட சாஸ்திரத்தின்படி மா என்ற எழுத்து மகரம் மற்றும் சிம்ம ராசியின் ஆதிக்கத்திற்கு உட்பட்ட சில நட்சத்திரங்களின் பாதங்கள்ல வருங்க. உங்கள் ராசிக்கு இந்த எழுத்து கொண்ட நபர்கள் மீது ஒரு இயல்பான ஈர்ப்பு இருக்குங்க. அதே வேளையில அவர்களால் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள் உங்கள் மன அமைதியை பாதிக்கலாமுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உங்க எதிர்காலத்தை நிர்ணயிக்க போகுதுங்க. செவ்வாய் பகவான் உங்களுக்கு வீரியத்தை தருவாருங்க. அதனால் குரு பகவான் தரும் அந்த ஞானத்தை நீங்க பயன்படுத்த தவறினால் அந்த வீரியம் வீணாக விடுங்க. கிரகங்களின் இந்த அணிவகுப்புல சூரியனின் நிலையும் மிக முக்கியமானதுங்க. ஆன்மகாரகனான சூரியன் உங்கள் ராசிக்கு சாதகமான இடத்துல அமரும் போது உங்களுக்கு அதிகாரமும் அந்தஸ்தும் தேடி வருங்க. ஆனா அதே சமயம் சனி பகவானின் பார்வை சற்று வக்கரம் அடையும் போது நீங்க செய்த பழைய வினைகளுக்கான பலன்கள் அனுபவிக்க வேண்டிய சூழல் உருவாகுங்க. இந்த முரண்பட்ட கிரக நிலைகளால தான் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க புதிய முயற்சிகள்ல இறங்கும் போது உங்க ஜாதகத்துல உள்ள தசா புத்திகளை ஒரு முறை ஆழமா சிந்திப்பது ரொம்பவும் நல்லதுங்க. மேசராசிக்காரர்கள் பொதுவாகவே எதற்கும் அஞ்சாத குணம் கொண்டவங்க. ஆனா இந்த முறை வரப்போகும் மாற்றங்கள் உங்கள் தைரியத்தை சோதிப்பதாக இருக்குங்க. குறிப்பா தொழில் ரீதியா நீங்க சந்திக்கும் நபர்களிடம் ஒரு இடைவெளியை கடைபிடிப்பது அவசியம்ங்க. கிரகங்கள் சாதகமாக இருக்கும் போது நாம் எதை செய்தாலும் வெற்றி கிடைக்கும் என்று நினைப்பது தவறுங்க. அந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்வதற்கான சூழலை கிரகங்கள் உண்டாக்குகிறதா என்பதை பார்க்கணுங்க. இந்த நீண்டகால மாற்றத்துல உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல நிகழப்போகும் சலனங்கள் உங்கள் பேச்சாற்றலை குறைத்து கோபத்தை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குதுங்க. கோபம் வரும்போது நிதானத்தை இழப்பதே மேசராசியின் பலவீனம். அந்த பலவீனத்தையே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரக்கூடிய சவால்கள் பயன்படுத்தி
பயன்படுத்தி கொள்ளுங்க. எனவேதான் எக்காலத்திலும் பிறர் பேச்சை கேட்டு அவசரப்பட்டு ஒரு முடிவை எடுக்க வேண்டாம்னு வலியுறுத்துறோங்க. வானத்தில் உள்ள ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு வினாடியும் தனது ஒளியை மாற்றிக்கொண்டே இருக்கிறது. அதே போல் உங்கள் வாழ்க்கையில வீசக்கூடிய அந்த அதிர்ஷ்ட காற்று திசை மாறப்போகுதுங்க. இந்த திசை மாற்றத்துல நீங்க தப்பி பிழைக்க வேண்டும் என்றால் கிரகங்களின் நுணுக்கமான பார்வையை புரிந்து கொள்ள வேண்டும்ங்க. சுப கிரகங்கள் வலிமை இழக்கும் போது அசுப கிரகங்கள் தனது ஆதிக்கத்தை செலுத்துங்க. அந்த ஆதிக்கமானது உங்களை சுற்றியுள்ள மனிதர்களின் வழியாகவோ உங்களுக்கு வெளிப்படுங்க. அதனாலதான் பெயரின் ரகசியம் இங்க முக்கியத்துவம் பெறுதுங்க. மா என்ற எழுத்தின் பெயர் தொடங்குபவர்கள் உங்களை ஒரு மாய வலைக்குள்ள சிக்க வைக்க முயற்சிக்கலாம்ங்க. இது வேண்டுமென்றே செய்யப்படாமல் அந்த கிரகங்களின் தூண்டுதலால அவர்கள் அறியாமலேயே கூட நடக்கலாம்ங்க. எனவே இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க யாரை நம்ப வேண்டும், யாரை விலக்கி வைக்க வேண்டும் என்பதுல ஒரு தெளிவான திட்டமிடல் இருக்க வேண்டும்ங்க. செவ்வாய் மற்றும் குருவின் சேர்க்கை உங்களுக்கு பணவரவை தந்தாலும் அந்த பணம் உங்க கையில தங்குமா என்பது உங்கள் செயல்பாட்டில் தான் இருக்குதுங்க. இன்னும் விரிவா சொல்ல போனா இந்த கிரக மாற்றமானது உங்கள் ஆரோக்கியத்திலும் சில மாற்றங்களை கொண்டு வருங்க. அதிகப்படியான உழைப்புக்கும் மன உளைச்சலுக்கும் உங்க உடல் நலத்தை கெடுக்காம பார்த்து கொள்ள வேண்டும்ங்க. குறிப்பா உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் உங்களை வாட்டக்கூடுங்க. இது உங்கள் ராசிநாதனான செவ்வாய் பகவான் நெருப்பு தத்துவத்தை கொண்டிருப்பதால நிகழ்துங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க குளிர்ச்சியான உணவுகளையும் மன அமைதி தரும் வழிபாடுகளையும் மேற்கொள்வது ரொம்பவும் அவசியம்ங்க. பிரபஞ்சத்தின் எந்த ஆட்டம் ஒரு மிகப்பெரிய போர்க்களத்தை போன்றது. அதில் நீங்கள் ஒரு வீரனா செயல்பட வேண்டும் என்றால் உங்க ஆயுதங்கள் கூர்மையா இருக்கணுங்க. அந்த ஆயுதமே உங்கள் அறிவுங்க. கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா மாறிக்கொண்டிருக்கும் இந்த வேலையில நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் பொறுமை காப்பது மட்டுமேங்க. காலத்தின் கட்டாயம் சில நேரங்கள்ல நம்ம முடக்கி போடலாமுங்க. ஆனா அது நம்மளை அடுத்த கட்டத்திற்கு தயார்படுத்தவே வந்திருக்குதுங்கிறத நீங்க மறந்து விடக்கூடாதுங்க. மா என்ற எடுத்துக்கொண்ட நபர்களிடம் பேசும்போது உங்கள் ரகசியங்களை பகிர வேண்டாம்ங்க. அவர்கள் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கும் சக்திகளா இந்த குறிப்பிட்ட காலத்துல மாறக்கூடுங்க. இது ஒரு எச்சரிக்கை மட்டுமில்ல, இது ஒரு ஜோதிட ரீதியான வழிகாட்டுதல்ங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய பாடத்தை உங்களுக்கு கற்றுத்தருங்க. அந்த பாடத்தை சரியா படித்து விட்டா உங்க வாழ்க்கையில நீங்க தொட முடியாத சிகரமே இல்லைன்னு சொல்லலாமுங்க. நவகிரகங்களின் அருளாசி உங்களுக்கு எப்போதும் உண்டு. ஆனால் அந்த அருளை பெறுவதற்கு உங்கள் கர்ம வினைகள் தடையாக இருக்கக்கூடாதுங்க. இனி வரக்கூடிய பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்கள்ல நீங்க செய்யக்கூடிய தர்ம காரியங்கள் உங்க கிரக தோஷங்களை நீக்குங்க. உங்கள் ராசிக்கு பாதகமாக அமையக்கூடிய அந்த நேரங்களை சுப நேரங்களா மாற்றுவது உங்க கைகள்ல தான் இருக்குதுங்க. எனவே விழிப்புடன் இருங்க, எச்சரிக்கையுடன் செயல்படுங்க. வெற்றி நிச்சயம் உங்க பக்கம் தான் அமையுங்க. இந்த கிரக மாற்றத்தின் ஆழமான நுணுக்கங்களை நீங்க உணர்ந்து செயல்பட்டா வரப்போகும் 4 சம்பவங்களும் உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாதுங்க. கிரகங்களின் ஆதிக்கத்தை விடவும் உங்கள் மன உறுதி பெரியதுங்க. அந்த மன உறுதியை நீங்க வளர்த்து கொள்ள வேண்டும்ங்க. வரக்கூடிய சவால்களை சந்திக்க தயாராகுங்கள். மேசராசி அன்பர்களே, இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கமா அமைய போகுதுங்க. மேசராசியில் பிறந்த அன்பர்களே, உங்க வாழ்வாதாரமா விளங்கக்கூடிய தொழில் மற்றும் வேலை வாய்ப்புகள்ல இனி வரக்கூடிய நிகழப்போகும் அந்த முதல் சம்பவத்தை பற்றி இப்போது நாம் மிக விரிவாகவும் ஆழமாகவும் ஆராய போறோம்ங்க. பொதுவாகவே மேசராசிக்காரர்கள் உழைப்பிற்கு அஞ்சாதவர்கள். எத்தகைய கடினமான பணியாக இருந்தாலும் அதை தனது தோள் மீது சுமந்து வெற்றிகரமா முடித்து காட்டக்கூடிய வல்லமை உங்ககிட்ட இருக்குதுங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்கள் பணிபுரியும் இடத்துல நிலவக்கூடிய சூழலானது சற்றே மாறுபட்டதா இருக்க போகுதுங்க. வான மண்டலத்துல நிகழக்கூடிய கிரகங்களின் மாற்றமானது நேரடியா உங்கள் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துல தனது ஆதிக்கத்தை செலுத்த தொடங்குதுங்க. இந்த காலகட்டத்துல நீங்க பணிபுரியும் இடத்துல ஒரு புதிய நபரின் வருகை அல்லது ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய ஒரு நபரின் செயல்பாடுகள்ல மிகப்பெரிய மாற்றம் உண்டாகலாமுங்க. குறிப்பா அந்த நபரின் பெயர்ல முதல் எழுத்து மா என்ற எழுத்துல தொடங்குவதாக இருந்தா நீங்க இரட்டிப்பு எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும்ங்க. அந்த நபர் உங்கள் நிறுவனத்தின் உயர் அதிகாரியாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு சமமான பதவியில் இருக்கும் ஒரு சக ஊழியராக இருக்கலாமுங்க, அல்லது உங்களுக்கு கீழ் பணிபுரியும் ஒரு நபராக கூட இருக்கலாம். அவர் மூலமா உங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பு தேடி வரும்போது அது மேலோட்டமா பார்ப்பதற்கு ஒரு மிகப்பெரிய பொற்காலத்தின் தொடக்கம் போல உங்களுக்கு தோன்றுங்க. ஆனா அந்த வாய்ப்பிற்கு பின்னால ஒளிந்திருக்கக்கூடிய சில நுணுக்கமான விஷயங்களை நீங்க கவனிக்க தவறினால் அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய சவாலா மாறக்கூடுங்க. தொழில் ரீதியா நீங்க ஒரு புதிய ஒப்பந்தத்துல கையெழுத்திட போகிறீர்கள் அல்லது ஒரு புதிய கூட்டு தொழிலை தொடங்க போகிறீர்கள் என்றால் அந்த ஒப்பந்தத்துல உள்ள ஒவ்வொரு வரியையும் ஒரு முறைக்கு இருமுறை ஆழமாக வாசித்து பார்க்கணுங்க. குறிப்பா மா என்ற எழுத்துல பெயர் தொடங்கும் நபர்கள் அந்த ஒப்பந்தத்தின் பின்னணியில இருக்கும்போது சில முக்கியமான உண்மைகள் உங்களிடமிருந்து மறைக்கப்பட வாய்ப்பு இருக்குதுங்க. கிரகங்களின் சஞ்சாரமானது உங்கள் ராசிக்கு சாதகமாக இருந்தாலும் உங்கள் கவனக்குறைவை சில அசுப சக்திகள் பயன்படுத்தி கொள்ள பார்க்குங்க. எனவே எந்த ஒரு பெரிய திட்டத்திலும் நீங்க நுழையும் முன் அதன் சாதக பாதகங்களை முழுமையா ஆராய்வது ரொம்பவும் அவசியம்ங்க. வேலையில இருப்பவர்களுக்கு திடீரென்று ஒரு இடமாற்றமோ அல்லது புதிய பொறுப்புகளோ வழங்கப்படலாம்ங்க. அந்த பொறுப்புகளை உங்களுக்கு வழங்குபவர் மா என்ற எழுத்த கொண்டவராக இருந்தா
அந்த பதவியுயர்வு உங்களுக்கு புகழ தருமா அல்லது கூடுதல் பணிச்சுமையை மட்டும் தருமா என்பதை சிந்தித்து பார்க்கணுங்க. சில நேரங்களில் உங்களை பிடிக்காத நபர்கள் உங்களை சிக்கல்ல மாட்டி விடுவதற்காகவே மிக கடினமான சவால்களை உங்க முன்னே வைக்கக்கூடுங்க. அந்த சவால்களை நீங்க ஏற்றுக்கொண்டு செயல்படும் போது உங்கள் திறமை உலகிற்கு தெரிய வரும் என்றாலும் அந்த பாதையில நீங்க சந்திக்க போகும் முட்கள் ஏராளம்ங்க. வியாபாரத்துல ஈடுபட்டுள்ள மேசராசி அன்பர்கள் இந்த சமயத்துல புதிய வாடிக்கையாளர்களை சந்திப்பீங்க. குறிப்பாக மா என்ற பெயரில் தொடங்கக்கூடிய ஒரு பெரிய நிறுவனம் அல்லது ஒரு தனிநபர் உங்களிடம் ஒரு மிகப்பெரிய வேலையை கொண்டு வருவாருங்க. அந்த வேலையை முடித்து கொடுத்தா உங்களுடைய மிகப்பெரிய லாபம் கிடைக்கும்னு அவர்கள் சொல்லும் வாக்குறுதிகளை அப்படியே நம்பி விடாதீங்க. முன்பணம் வாங்காம எந்த ஒரு பெரிய வேலையும் கையில் எடுக்காதீங்க. ஏனென்றால் இனி வரக்கூடிய நாட்கள்ல கிரக நிலைகள் உங்கள் பணத்தை அடுத்தவரிடம் முடக்கி வைக்கக்கூடிய சூழலை உருவாக்குங்க. உங்க அலுவலகத்துல மா என்ற எழுத்துல பெயர் கொண்டவர்கள் உங்களிடம் மிக நெருக்கமாக பழக தொடங்குவாங்க. உங்க ரகசியங்களையும் உங்க எதிர்கால திட்டங்களையும் அவர்களிடம் பகிர்ந்து கொள்ள இது ஏற்ற தருணம் அல்லங்க. நீங்க சொல்லும் ஒரு சிறு விஷயம் கூட தவறாக சித்தரிக்கப்பட்டு உங்கள் உயர் அதிகாரிகளிடம் கொண்டு செல்லப்படலாம்ங்க. இது உங்க பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதால பேச்சுல நிதானமும் மனமும் மிக மிக அவசியம்ங்க. அலுவலக அரசியல்ல நீங்க சிக்கிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்றால் உங்கள் வேலையை மட்டும் கவனித்துக் கொண்டு யாருடைய விவகாரத்திலும் தலையிடாம இருப்பது ரொம்பவும் நல்லதுங்க. அரசு வேலையில இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல சில நெருக்கடிகள் வரலாமுங்க. மேலதிகாரிகளின் கோபத்திற்கு நீங்க ஆளாக நேரிடலாமுங்க. குறிப்பா கோப்புகளை கையாளும் போது பண விவகாரங்களை கவனிக்கும் போது மிக துல்லியமா இருக்க வேண்டும்ங்க. ஒரு சிறு தவறு கூட உங்கள் வேலையை பாதிக்கும் அளவிற்கு ஒருவர் எடுக்கலாமுங்க. தனியார் துறையில் இருப்பவர்கள் இந்த சமயத்துல வேலையை விட்டுவிட்டு புதிய வேலைக்கு மாறுவதை தவிர்க்க வேண்டும்ங்க. கையில் இருக்கும் வேலையை சரியாக செய்து முடிப்பதே இந்த கிரக மாற்றத்தின் போது நீங்க செய்ய வேண்டிய முதல் கடமையாகுங்க. தொழில் ரீதியான பயணங்கள் உங்களுக்கு பலன்களை தரும் என்றாலும் அந்த பயணங்களின் போது நீங்க சந்திக்கும் மா என்ற பெயரை கொண்ட நபர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. அவர்கள் உங்களுக்கு சாதகமாக பேசுவது போல தோன்றினாலும் அவர்களின் நோக்கம் வேறாக இருக்கலாம்ங்க. இந்த உலகமே ஒரு மாயவலை என்பதை உணர்ந்து ஒவ்வொரு அடியையும் நிதானமா நீங்க எடுத்து வைக்கணுங்க. உங்க ராசி அதிபதி செவ்வாய் உங்களுக்கு துணிச்சலை தருவாருங்க. ஆனா அந்த துணிச்சலுடன் விவேகத்தையும் சேர்த்து கொண்டால் மட்டுமே இந்த தொழில் ரீதியான சவால்களை உங்களால வெல்ல முடியுங்க. சுய தொழில் செய்பவர்கள் தாங்கள் பணியாளர்களின் செயல்பாடுகளை தீவிரமா கண்காணிக்க வேண்டும்ங்க. குறிப்பா கணக்கு வழக்குகளை நீங்களே நேரடியா பார்ப்பது நல்லதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க தொழில ஒரு பெரிய மாற்றம் உண்டாக போகுதுங்க. அந்த மாற்றம் உங்களுக்கு பல கோடி லாபத்தை தர வேண்டுமானால் நீங்க கடினமாக உழைப்பதோடு மட்டுமல்லாமல் உங்களை சுற்றி இருப்பவர்களின் சூழ்ச்சிகளையும் முறியடிக்க தெரிஞ்சிருக்கணுங்க. வெற்றி என்பது எப்போதும் எளிதாக கிடைக்க விடாதுங்க. குறிப்பா மேசராசிக்காரர்களுக்கு போராடி பெறுவதே வழக்கமா இருக்குங்க. இந்த முறை உங்கள் போராட்டம் உங்க தொழில இருக்க போகுதுங்க. அந்த போராட்டத்தின் முடிவுல நீங்க ஒரு வெற்றியாளரா திகழ்வீங்க என்பதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க. ஆனா அந்த வெற்றியை நோக்கிய பயணத்துல மா என்ற பெயரால் வரக்கூடிய இடையூறுகளை நீங்க சாதுரியமா கையாள வேண்டும்ங்க. இது உங்க வாழ்க்கை பாடத்தின் ஒரு பகுதியாக அமையும். வரப்போகும் இந்த மாற்றங்களை எதிர்கொள்ள தயாராகுங்க. உங்க உழைப்பும் நேர்மையும் உங்களுக்கு எப்போதும் துணையாக இருக்குங்க. வானத்தில் நிகழும் மாற்றங்கள் மண்ணில் உள்ள நமக்கு சில செய்திகளை சொல்லுங்க. அந்த செய்திகளை சரியா புரிந்து கொண்டு உங்கள் வேலையில நீங்க கவனமா இருந்தால் இனி வரக்கூடிய நாட்கள் உங்க வாழ்க்கையின் ஒரு பொற்காலமா மாறுங்க. எந்த ஒரு கடினமான சூழலையும் எதிர்கொள்ளும் மன வலிமையை நீங்க வளர்த்து கொள்ளணும். மற்றவர்களின் பேச்சை கேட்டு உங்கள் நிம்மதியை இழந்து விடாதீங்க. உங்க இலக்கை நோக்கி தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருங்க. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எப்போதுமே துணை நிற்குங்க. மேசராசியில் பிறந்த அன்பர்களே, இப்போது நாம் பார்க்க போகும் இந்த 2வது சம்பவம் உங்க வாழ்வின் ஆதாரமான நிதி நிலைமை மற்றும் பண பரிவர்த்தனையை சார்ந்ததுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்கள் ராசிக்கு வரக்கூடிய கிரக மாற்றங்கள் குறிப்பா பொருளாதார ரீதியா ஒரு மிகப்பெரிய சலனத்தை உண்டாக்க போகுதுங்க. செல்வம் என்பது ஒரு மனிதனின் கௌரவத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒன்றாக இருக்குதுங்க. ஆனா அதே செல்வம் சில நேரங்கள்ல பகையாகவும் மாறக்கூடுங்க. இந்த காலகட்டத்துல பண விஷயத்துல நீங்க ஏன் மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்பதற்கான காரணங்களை இப்போது மிக ஆழமாக பார்க்கலாம்ங்க. பணம் என்பது வெறும் காகிதம் அல்ல, அது உங்கள் உழைப்பின் உயர்வு. அந்த உழைப்பால் ஈட்டிய பணத்தை நீங்க யாரிடம் கொடுக்குறீங்க அல்லது யாரிடமிருந்து வாங்குறீங்க என்பதுல ஒரு தெளிவான எல்லை கோடு இருக்க வேண்டும்ங்க. குறிப்பா உங்கள் நட்பு வட்டாரத்திலோ அல்லது உங்கள் இரத்த உறவுகளிலோ மா என்ற எழுத்தில் பெயரை கொண்ட நபர்கள் இருந்தா அவர்களிடம் பண விவகாரங்களை
வைத்துக் கொள்வதை முற்றிலும் தவிர்ப்பது நல்லதுங்க. மா என்ற எழுத்து மங்களகரமானது என்றாலும் உங்கள் ராசிக்கு இந்த காலகட்டத்துல அந்த எழுத்து கொண்ட நபர்களால பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக கோச்சார கிரகங்கள் எச்சரிக்குதுங்க. உதாரணமா உங்கள் நெருங்கிய நண்பர் ஒருவர் மா என்ற பெயரில் இருக்கலாம். அவர் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறார் என்றும் உங்களிடம் வந்து உதவி கேட்கலாம். அவர் மீது கொண்ட அன்பினால நீங்க அவருக்கு பெரும் தொகையை கடனாக கொடுக்க முன் வரலாம்ங்க. ஆனா அப்படி நீங்க கொடுக்கும் பணம் உங்கள் கையை விட்டு போனா அது மீண்டும் உங்கள் கைக்கு வந்து சேருமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறிதாங்க. அந்த பணத்தை திரும்ப கேட்பதற்காக நீங்க செல்லும் போது தேவையற்ற மனக்கசப்புகளும் உறவு சிக்கல்களும் உண்டாகலாம்ங்க. மிகவும் ஜாக்கிரதை என்று நான் மீண்டும் மீண்டும் அழுத்தி சொல்வதற்கு இதுவே மிக முக்கிய காரணமா இருக்குதுங்க. அதே போல குடும்ப உறவுக்குள்ள சொத்து தகராறுகள் அல்லது பாக பிரிவினை போன்ற விஷயங்கள் நடந்து கொண்டிருந்தா மா என்ற பெயரை கொண்ட உறவினர்களிடம் மிக எச்சரிக்கையா பேசுங்க. நீங்க சொல்லும் ஒரு வார்த்தை உங்கள் சொத்துரிமையை பாதிக்க கூடுங்க. பணத்திற்காக தர்மத்தை மீறும் சூழல் இந்த காலத்துல உங்க கண் முன்னே நடக்குங்க. அந்த சமயத்துல நீங்க நேர்மையா இருந்தாலும் உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்கள் நேர்மையை சாதகமா பயன்படுத்தி கொண்டு உங்களை ஏமாற்ற முயற்சி செய்யலாமுங்க. முதலீடு என்று வரும்போது நீங்க மிகவும் கவனமா இருக்க வேண்டும்ங்க. புதிய தொழில முதலீடு செய்வதோ அல்லது பங்கு சந்தையில பெரிய தொகையை போடுவதோ இந்த சமயத்துல ஏற்றதல்லைங்க. குறிப்பா தரகு வேலை பார்க்கும் நபர்கள் அல்லது ஆலோசகர்கள் மா என்ற பெயரில் இருந்தால் அவர்கள் காட்டும் ஆசை வார்த்தைகளை நம்பி உங்கள் வாழ்நாள் சேமிப்பை தொலைத்து விடாதீங்க. நிலம் வாங்குவது அல்லது வீடு கட்டுவது போன்ற பெரிய முடிவுகளை தள்ளி வைப்பது உங்கள் நிதிநிலைக்கு பாதுகாப்பை தருங்க. கடன் வாங்குவதிலும் இதே எச்சரிக்கை தேவைங்க. உங்களுக்கு ஒரு அவசர தேவை இருக்கலாம். அதற்காக நீங்க ஒருவரிடம் கைமாற்றாக பணம் வாங்க நினைக்கலாமுங்க. அப்படி நீங்க வாங்கும் பணம் உங்க நிம்மதியை குலைக்கும் ஒரு சுமையாக மாறக்கூடாது. குறிப்பாக வட்டிக்கு கடன் கொடுப்பவர்கள் அல்லது நுண்ணி நிறுவனங்களில மா என்ற பெயருடைய நபர்கள் முன்னிலையில இருந்தா அங்கிருந்து பணத்தை பெறுவது உங்கள் எதிர்காலத்தை அடகு வைப்பதற்கு சமமாகுங்க. வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாத சூழலை இந்த கிரக நிலைகள் உருவாக்கிடுங்க. அதன் காரணமா நீங்க தலைகுனிய வேண்டிய நிலை ஏற்படலாம்ங்க. சுபகாரியங்களுக்காக செலவு செய்வதிலும் ஒரு கட்டுப்பாடு இருக்கணுங்க. ஆடம்பத்திற்காக செலவு செய்துவிட்டு பின்னால் வருத்தப்படுவதை விட இப்போதே சிக்கனமா இருப்பது ரொம்பவும் சிறந்ததுங்க. உங்க கையில பணம் இருக்கும் போதே அதை சேமித்து வைக்கும் பழக்கத்தை நீங்க ஏற்படுத்தி கொள்ளணுங்க. வரப்போகும் நாட்கள்ல எதிர்பாராத மருத்துவ செலவுகளோ அல்லது வாகன பழுதுகளோ ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க. அந்த சமயத்துல நீங்க யாரிடமும் கையேந்த கூடாது என்பதற்காகவே இந்த பண எச்சரிக்கையை நான் உங்களுக்கு வழங்குறாங்க. வியாபாரிகள் தங்கள் வாடிக்கையாளர்களிடம் கடனுக்கு பொருட்களை கொடுப்பதை தவிர்க்கணுங்க. குறிப்பாக மா என்ற பெயரில் வரும் வாடிக்கையாளர்கள் நீண்ட நாள் கடனை திருப்பி தராம உங்களை அலைக்கழிக்கலாமுங்க. வரவு செலவு கணக்குகளை அன்றாடம் நீங்களே சரிபார்க்கணுங்க. மற்றவர்களை நம்பி பணப்பெட்டியை ஒப்படைக்காதீங்க. உங்க நம்பிக்கைக்கு பத்திரமானவர்களை சில நேரங்கள்ல கிரகங்களின் தூண்டுதலால தவறு செய்யக்கூடுங்க. நிதி ரீதியான ஆவணங்கள்ல கையெழுத்தும் போது நீங்கள் அணிந்திருக்கும் கண்ணாடி முதல் நீங்கள் பயன்படுத்தும் பேனா வர அனைத்திலும் கவனம் இருக்கணுங்க. அவசர கோலத்துல நீங்க போடும் ஒரு கையெழுத்து உங்கள் சொத்துக்களை பறிபோக செய்யலாமுங்க. குறிப்பாக பிணை கையெழுத்து போடுவதை முற்றிலும் தவிர்க்கணுங்க. உங்கள் நண்பருக்காகவோ அல்லது உறவினருக்காகவோ நீங்க ஜாமீன் கொடுத்தா அந்த பொறுப்பு முழுவதுமா உங்க தலையில வந்துடுங்க. அவர்கள் ஓடிவிட அந்த பழியா நீங்க சுமக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குங்க. பணம் வரும்போது பணிவு வர வேண்டும் என்பார்கள். ஆனால் இந்த காலகட்டத்துல பணம் வரும்போதே அதனுடன் சேர்ந்து சில எதிர்ப்புகளும் உங்களுக்கு வருங்க. நீங்க பொருளாதார ரீதியா முன்னேறுவதை பார்த்து உங்கள் உற்றார் உறவினர்களே பொறாமைப்படலாம். அந்த பொறாமை உங்கள் நிதி நிலைமையை பாதிக்காத வண்ணம் நீங்க ரகசியம் காக்க வேண்டும்ங்க. உங்க வருமானம் எவ்வளவு, உங்கள் சேமிப்பு எவ்வளவு என்பதை மா என்ற பெயரை கொண்டவர்களிடம் ஒருபோதும் சொல்லாதீங்க. முடிவாக சொல்ல போனால் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்கள் பணப்பைக்கு நீங்க ஒரு வலுவான பூட்டு போட வேண்டும்ங்க. அந்த பூட்டின் சாவி உங்களிடம் மட்டுமே இருக்க வேண்டும். யாருக்காகவும் எதற்காகவும் உங்கள் நிதி பாதுகாப்பை விட்டு கொடுக்காதீங்க. உறவு முக்கியம்தான். ஆனா அந்த உறவு உங்கள் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் போது நீங்க உறுதியாக இருக்க வேண்டும்ங்க. கிரகங்கள் உங்களுக்கு சோதனையை தந்தாலும் உங்கள் விவேகமான செயல்பாடுகள் அந்த சோதனையை முறியடிக்குங்க. நிதி மேலாண்மையில நீங்க காட்டும் இந்த ஒழுக்கம் உங்க எதிர்கால வாழ்வை வளமானதா மாற்றும் என்பதை நீங்க நினைவில் கொள்ளணுங்க. வானத்துல நிகழும் மாற்றங்கள் உங்கள் பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்தலாமுங்க. ஆனா உங்க உழைப்பை தொடர்ந்து உழைத்து கொண்டே இருங்க. ஆனா அந்த உழைப்பின் பலனை பத்திரமா பாதுகாத்து கொள்ளுங்க. மா என்ற பெயரை கொண்டவர்களிடம் விலகி இருங்கன்னு நான் சொல்வது அவர்களின் குணத்திற்காக அல்லங்க. இந்த காலகட்டத்துல அவர்களின் கிரக நிலைகள் உங்களோட மோதும் போது ஏற்படும் விளைவுகளுக்காக மட்டுமே எச்சரிக்கையாக இருங்கள். செல்வத்தை சேமிப்போங்க. சீரோடும் சிறப்போடும் வாழ்வோமுங்க. மேசராசியில் பிறந்த அன்பர்களே, இப்போது நாம் பார்க்க போகும் இந்த மூன்றாவது சம்பவம் உங்க வாழ்வின் மிக நெருக்கமான மற்றும் உணர்வுபூர்வமான பகுதியான
குடும்பம் மற்றும் உறவுகளை சார்ந்ததுங்க. ஒரு மனிதன் வெளியில எவ்வளவு பெரிய வெற்றிகளை பெற்றாலும் அவனது உண்மையான நிம்மதி என்பது அவனது இல்லத்திலும் அவனை சுற்றி இருக்கும் உறவுகளிடம்தான் இருக்குதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நிகழப்போகும் கிரகங்களின் மாற்றமானது உங்கள் குடும்ப உறவுகள்ல சில நுணுக்கமான அதிர்வுகளை உண்டாக்க போகுதுங்க. குறிப்பா மா என்ற எழுத்துல தொடங்கும் பெயரை கொண்ட ஒரு நபரால உங்க குடும்பத்துல சில சிறு சலசலப்புகள் ஏற்படக்கூடும் என்று கோச்சார கிரகங்கள் எச்சரிக்குதுங்க. இந்த மா என்ற பெயரை கொண்ட நபர் உங்க வாழ்க்கை துணையாக இருக்கலாம் அல்லது உங்கள் ரத்த உறவுகள்ல ஒருவராக இருக்கலாம்ங்க. சில நேரங்கள்ல உங்க குடும்ப விவகாரங்கள்ல அதிக அக்கறை காட்டக்கூடிய ஒரு நெருங்கிய சொந்தமாகவும் அவர் இருக்கக்கூடுங்க. இனி வரக்கூடிய காலகட்டம் மிகவும் முக்கியமானது. உங்க பேச்சிலும் செயல்பாட்டிலும் ஒரு விதமான நிதானமும் மனமும் இருப்பது உங்கள் குடும்ப அமைதியை காக்குங்க. பொதுவாகவே மேசராசிக்காரர்கள் மனதில் பட்டதை அப்படியே வெளிப்படையா பேசக்கூடிய குணம் கொண்டவங்க. ஆனா இந்த காலகட்டத்துல அந்த வெளிப்படை தன்மையை உங்களுக்கு சங்கடங்களை ஏற்படுத்தலாம்ங்க. குடும்பத்தில் உள்ள மா என்ற பெயருடைய நபர் உங்களை தவறா புரிந்து கொள்ளக்கூடிய சூழல் உருவாகலாம்ங்க. நீங்க ஒரு நல்ல எண்ணத்துல சொல்லும் விஷயம் கூட அவர்களுக்கு ஒரு பெரிய குற்றச்சாட்டா ஏற்படலாம்ங்க. இதனால சிறு வாக்குவாதங்கள் மனக்கசப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க. அந்த சமயத்துல நீங்க உங்கள் நியாயங்களை நிரூபிக்க போராடுவதை விட அமைதியாக அந்த இடத்தை விட்டு நகர்ந்து செல்வதே புத்திசாலித்தனம்ங்க. ஏன்னா இது கிரகங்களின் தூண்டுதலால ஏற்படக்கூடிய ஒரு தற்காலிகமான மேகம் போன்றதுங்க. அந்த மேகம் கலைந்ததும் உங்கள் உறவு மீண்டும் முன்பை விட பலமாக மாறுங்க. ஆனா அந்த சலசலப்பு நடக்கும் நேரத்துல நீங்க கோவப்பட்டு பேசும் வார்த்தைகள் ஆழமான வடுக்களை ஏற்படுத்திடுங்க. இந்த காலகட்டத்துல உங்கள் குடும்ப ரகசியங்களை அல்லது உங்கள் தனிப்பட்ட முன்னேற்றங்களை பற்றி யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீங்க. குறிப்பா உங்கள் உறவினர்கள் மத்தியில மா என்ற பெயருடைய நபர்கள் இருந்தா அவர்களிடம் உங்கள் எதிர்கால திட்டங்களை சொல்லாமல் இருப்பது நல்லதுங்க. அவர்கள் உங்களை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்காவிட்டாலும் அவர்களின் கிரக நிலைகள் அந்த செய்தியை மற்றவர்களிடம் கொண்டு சேர்த்து அதன் மூலம் உங்களுக்கு தேவையற்ற சங்கடங்களை உருவாக்கலாங்க. ரகசியம் காப்பது என்பது இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க பழக வேண்டிய ஒரு மிக முக்கியமான கலைங்க. காதல் உறவுகள்ல இருப்பவர்களுக்கு இந்த சமயம் சற்றே சோதனையான காலமாக இருக்கலாம்ங்க. உங்கள் காதலர் அல்லது காதலின் பெயரில மா என்ற எழுத்து இருந்தா தேவையற்ற சந்தேகங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. அவர்கள் சொல்லும் ஒரு சிறு பொய் கூட உங்களுக்கு ஒரு பெரிய துரோகமா தெரியலாம்ங்க. அதனால அதன் பின்னணியில் உள்ள உண்மைகளை ஆராயாமல் ஒரு முடிவுக்கு வராதீங்க. பேச்சை குறைத்து கொண்டு அன்பை பகிர்ந்து கொள்வது மட்டுமே இந்த கிரக மாற்றத்தின் போது நீங்க செய்ய வேண்டிய கடமையாகுங்க. திருமணமான மேசராசி அன்பர்கள் தங்கள் துணையின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும். மா என்ற பெயருடைய உங்கள் துணைக்கு இந்த சமயத்துல சில உடல் நல குறைபாடுகளோ அல்லது மன அழுத்தமோ இருக்கலாம்ங்க. அந்த சமயத்துல நீங்க அவர்களுக்கு ஒரு தோழனாக ஒரு பாதுகாப்பாக இருக்கணுங்க. அவர்கள் கோவப்பட்டா நீங்க பொறுமை காக்கணுங்க. உங்க பொறுமையை உங்கள் இல்லத்தை ஒரு நந்தவனமா மாற்றுங்க. நெருங்கிய சொந்தங்களுக்குள்ள பண விவகாரங்களால சில பிரச்சனைகள் வரலாம்ங்க. குறிப்பாக மா என்ற பெயருடைய உறவினர் உங்களை ஒரு காரியத்திற்காக வற்புறுத்தலாமுங்க. அந்த சூழ்நிலையில இல்லை என்று சொல்ல வேண்டிய இடத்துல மிக மென்மையா சொல்லிவிடுங்க. மலுப்பலாக பேசுவது அல்லது பொய்யான வாக்குறுதிகளை அளிப்பது பின்னால பெரிய பகையா மாறக்கூடுங்க. உறவுகளை பேணுவதில் நேர்மையும் நிதானமும் இனி வரக்கூடிய நாட்கள்ல தாரக மந்திரமா உங்களுக்கு இருக்கணுங்க. உங்கள் பிள்ளைகளின் விஷயத்துல சில அக்கறை தேவைங்க. அவர் வழியில மா என்ற பெயருடைய நண்பர்களால சில திசை திருப்பல்கள் ஏற்படலாம்ங்க. அவர்களை கண்டிப்பதை விட அன்பால அரவணைத்து சரியான பாதையை காட்டுங்க. குடும்பத்தில் நடக்கும் எந்த ஒரு சுபகாரியமாக இருந்தாலும் அதில் மா என்ற பெயருடைய நபர்களின் தலையீடு அதிகமா இருக்குங்க. அவர்கள் சொல்வதை முழுமையா ஏற்றுக்கொள்வதை விட உங்கள் குடும்ப தலைவரிடம் ஆலோசித்து செயல்படுவது சிறப்பாக இருக்குங்க. பொதுவாகவே கிரகங்கள் உங்கள் ராசியை சோதிக்கும் போது உங்கள் பொறுமையை தான் முதல்ல சோதிக்குங்க. அந்த சோதனையில நீங்க வெற்றி பெற்று விட்டால் உங்கள் குடும்பத்துல நிலவ போகும் மகிழ்ச்சியை யாராலும் தடுக்க முடியாதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு விரதம் போல உங்க சொற்களை கட்டுப்படுத்துங்க. வார்த்தை என்பது ஒரு கூர்மையான கத்தி போன்றதுங்க. அதை உறவுகளை அறுப்பதற்கு பயன்படுத்தாம உறவுகளை இணைப்பதற்கு பயன்படுத்துங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு சில ரகசியங்கள் இருக்கும். அந்த ரகசியங்கள் வெளியாட்களுக்கு தெரிய வரும்போது தான் அங்க விரிசல் உண்டாகுதுங்க. இந்த காலகட்டத்துல உங்க இல்லத்து ரகசியங்களை சுவர்களுக்கு கூட தெரியாம பாதுகாத்து கொள்ளுங்க. மற்றவர்களின் குடும்ப விவகாரங்கள்ல நீங்க தலையிடாம இருப்பது உங்களுக்கு பெருமை சேர்க்குங்க. இந்த உறவு சிக்கல்கள் அனைத்தும் ஒரு தற்காலிகமான மாற்றமே என்பதை மீண்டும் நினைவில் கொள்ளுங்க. கிரகங்கள் மீண்டும் தனது கிரக நிலையை மாற்றிக்கொள்ளும் போது உங்கள் குடும்பத்தில் இருந்த சலசலப்புகள் நீங்கி மீண்டும் அன்பு மழையாக பொழியுங்க. அந்த மகிழ்ச்சியான நேரத்தை அடைவதற்கு இடையில வரும் இந்த சிறு தடைகளை நீங்க சாதுரியமா கடக்கணுங்க. உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் உங்களுக்கு தரும் அந்த ஆற்றலை உங்க குடும்பத்தை பாதுகாப்பதில் பயன்படுத்துங்க. முடிவா சொல்ல போனா மேசராசி அன்பர்களே, உங்கள் உறவுகளே உங்கள் பலம். அந்த பலத்தை தற்காலிகமான கோபத்தாலோ அல்லது மா என்ற பெயருடைய நபர்களால் ஏற்படும் சலசலப்பாலோ இழந்து விடாதீங்க. விட்டு கொடுத்து போவது வீழ்ச்சி அல்ல, அது ஒரு மிகப்பெரிய வெற்றிங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க உறவுகளை மேலும் உறுதிப்படுத்தும் ஒரு காலமா அமைய போகுதுங்க. அன்பால் உலகை வெல்லுங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியை பெறுங்க.
மேசராசியில் பிறந்த அன்பர்களே, இப்போது நாம் பார்க்க போகும் இந்த 4வது சம்பவம் உங்க உடலின் பேணக்கூடிய ஆரோக்கியம் மற்றும் நீங்கள் மேற்கொள்ளவிருக்கும் பயணங்களை சார்ந்ததுங்க. ஒரு மனிதனுக்கு செல்வம் எவ்வளவு முக்கியமோ அதை விட மிக முக்கியமானது அவனது உடல் நலம்ங்க. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்பது போல உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் உங்களால வாழ்க்கையில வெற்றிகளை கொண்டாட முடியுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நிகழப்போகும் கிரகங்களின் மாற்றமானது உங்க ராசிக்கு 6ஆம் இடமான நோய் மற்றும் எதிரி ஸ்தானத்திலும், அதே வேளையில 12ஆம் இடமான விரயம் மற்றும் அயன சயன ஸ்தானத்திலும் சில மாற்றங்களை உண்டாக்க போகுதுங்க. இந்த காலகட்டத்தில் உங்க ஆரோக்கியத்துல நீங்க மிகுந்த அக்கறை காட்டணுங்க. பொதுவாகவே மேசராசி அன்பர்கள் எதற்கும் அஞ்சாதவர்கள் என்பதால தங்கள் உடல் நலத்தை பொருட்படுத்தாம உழைத்து கொண்டே இருப்பாங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க உடலுக்கு சற்று ஓய்வு தேவைப்படும் நேரமா இருக்க போகுதுங்க. குறிப்பா உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் அல்லது செரிமான மண்டலத்துல சில சிறு கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதனான செவ்வாய் பகவான் நெருப்பு தத்துவத்தை கொண்டவர் என்பதால இந்த வெயில் காலத்துல உங்க உடல் சூட்டை தணிக்கக்கூடிய உணவுகளை உட்கொள்வது மிக அவசியமாகுங்க. அதிகப்படியான காரம் அல்லது எண்ணெய் கலந்த உணவுகளை தவிர்ப்பது உங்கள் ஆரோக்கியத்திற்கு ஒரு பாதுகாப்பு கவசமா அமையுங்க. அடுத்ததா பயணங்களை பற்றி பார்ப்போம். உங்களுக்கு எதிர்பாராத திடீர் பயணங்கள் அமையக்கூடுங்க. அது தொழில் நிமித்தமான பயணமா இருக்கலாம் அல்லது குடும்பத்தோடு மேற்கொள்ளும் ஆன்மீக பயணமா இருக்கலாம். எந்த பயணமாக இருந்தாலும் அதற்கு முன்பாக உங்கள் வாகனங்களை சரியாக சோதித்துக் கொள்வது நல்லதுங்க. பயணத்தின் போது நீங்க மிக எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு சூழலை கிரகங்கள் உருவாக்குதுங்க. குறிப்பா நீங்க செல்லும் வழியில அல்லது தங்கும் இடங்கள்ல மா என்ற எழுத்துல தொடங்கும் பெயரை கொண்ட அந்நிய நபர்களை சந்திக்க நேரிடலாமுங்க. அவர்கள் உங்களுக்கு மிகவும் தெரிந்தவர்கள் போல பழக தொடங்குவாங்க. உங்களுக்கு உதவி செய்வது போல நடித்து உங்க நம்பிக்கையை பெற முயற்சிப்பாங்க. அத்தகைய மா என்ற பெயருடைய அந்நிய நபர்களிடம் உங்கள் தனிப்பட்ட விவகாரங்களையோ அல்லது நீங்கள் கொண்டு செல்லும் உடைமைகளையோ பற்றி தகவல்களையோ ஒருபோதும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். எச்சரிக்கை என்று நாம் மீண்டும் மீண்டும் அழுத்தி சொல்வது அந்த நபர்கள் பெயரில் உள்ள அந்த ஒரு எழுத்திற்காக மட்டுமே. கிரகங்களின் சேர்க்கையானது இந்த காலகட்டத்தில் உங்களை அறியாத மனிதர்கள் மூலம் சில சங்கடங்களை சந்திக்க வைக்குங்க. எனவே உங்கள் உடைமைகளை நீங்களே நேரடியாக பாதுகாத்துக் கொள்வது அவசியம்ங்க. பேருந்து அல்லது தொடர்வண்டி பயணங்களில் உங்கள் பைகளை மற்றவர்களை நம்பி ஒப்படைத்து விட்டு உறங்குவதோ அல்லது வெளியே சொல்வதோ கூடாதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஒரு புதிய புத்துணர்ச்சியை பெறுவீங்க. ஆனால் அதற்கு முன்னதாக உங்கள் தூக்கத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டுமுங்க. மன அழுத்தம் காரணமாக தூக்கம் குறையலாம். இரவு நேரங்களில் நீண்ட நேரம் அலைபேசியை பயன்படுத்துவதை தவிர்த்துவிட்டு மனதிற்கு அமைதி தரும் இசையோ அல்லது ஆன்மீக சிந்தனைகளோ வளர்த்து கொள்ளுங்க. காலையில எழுந்து செய்யக்கூடிய நடைப்பயிற்சியும் மூச்சு பயிற்சியும் உங்க ரத்தத்தை ஓட்டத்தை சீராக்குங்க. உங்களை சுறுசுறுப்பா வச்சிருக்குங்க. முன்பின் தெரியாத இடங்கள்ல விற்கப்படும் சுகாதாரமற்ற உணவுகளை உட்கொள்வது உங்கள் வயிற்றை பாதித்து உங்கள் பயணத்தின் நோக்கியை கெடுத்துடுங்க. குறிப்பா மா என்ற பெயருடைய நபர்கள் உங்களுக்கு அறிமுகம் இல்லாத உணவுகளையோ அல்லது பானங்களையோ அன்போடு வழங்கினா அதை மென்மையாக மறந்து விடுங்க. இது உங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு காலமாகுங்க. உங்கள் ஜாதகத்துல கிரகங்கள் பலமாக இருந்தாலும் கோச்சார ரீதியாக வரும் இந்த தடைகளை நீங்க விழிப்புணர்வுடன் மட்டுமே கடக்க முடியுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க மேற்கொள்ளும் சில ஆன்மீக பயணங்கள் உங்கள் மனதிற்கு ஒரு பெரிய நிம்மதியை தருங்க. நீண்ட நாட்களா நீங்க செல்ல நினைத்த ஒரு புண்ணிய ஸ்தலத்திற்கு செல்லும் வாய்ப்பு கிட்டுங்க. அந்த பயணமானது உங்கள் கர்ம வினைகளை நீக்கி உங்களை ஒரு புதிய மனிதனா மாற்றுங்க. பயணத்தின் போது நீங்க சந்திக்கும் ஏழை எளியவர்களுக்கு செய்யக்கூடிய சிறு தான தர்மங்கள் கிரகதோஷங்களை அகற்றுங்க. உடல் நலத்துல பேணுவதில் சோம்பேறித்தனத்தை கைவிடுங்க. சிறு பாதிப்பு ஏற்பட்டாலும் அதை அலட்சியம் செய்யாம தகுந்த மருத்துவ ஆலோசனையை பெறுவது நல்லதுங்க. உங்க உடல்நிலையில ஒரு விதமான சோர்வு ஏற்படலாமுங்க. இது உங்கள் ராசிக்கு வரக்கூடிய கோள்களின் வக்ரகதியால ஏற்படுவதாகுங்க. போதிய அளவு தண்ணீர் அருந்துவதும் பருவகால பழங்களை சாப்பிடுவதும் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குங்க. மேசராசி அன்பர்களே, உங்கள் தைரியமே உங்கள் பலம். ஆனால் அந்த தைரியம் என்பது உங்கள் உடல் நலத்தை புறக்கணிப்பதல்லங்க. ஆரோக்கியமான உடலை உங்கள் நீண்ட தூரம் அழைத்து செல்லும் வாகனம் என்பதை உணருங்க. உங்கள் அறிவாற்றலை பயன்படுத்துங்க. இந்த 4வது சம்பவம் உங்கள் வாழ்க்கையில ஒரு பாடமாக அமையட்டுங்க. ஒவ்வொரு பயணமும் ஒரு அனுபவம். அந்த அனுபவத்துல கசப்புகள் வராம பார்த்துக் கொள்வது உங்கள் கையில் தான் இருக்குதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க காட்டும் இந்த ஒழுக்கம் உங்க எதிர்கால வாழ்வை ஒரு சீரான பாதையில கொண்டு செல்லுங்க. எச்சரிக்கையுடன் இருங்க. ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. மகிழ்ச்சியான பயணங்களை மேற்கொள்ளுங்க. வானத்துல நீங்களும் மாற்றங்கள் உங்கள் உடல்நிலையில சில சலனங்களை தந்தாலும் உங்கள் மன உறுதி அந்த சலனங்களை முறியடிக்குங்க. உங்க ராசிநாதன் செவ்வாய் உங்களுக்கு தரும் அந்த அபாரமான ஆற்றலை சரியான முறையில பயன்படுத்துங்க. வெற்றி என்பது உங்கள் ஆரோக்கியத்திலும் நீங்க மேற்கொள்ளும் பாதுகாப்பான பயணத்திலும் தான் அடங்கி இருக்குதுங்க. மேசராசியில் பிறந்த அன்பர்களை இதுவரை நாம் பார்த்தது இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில நிகழ போகும் 4 மிக முக்கியமான சங்கபங்களை பத்தி பார்த்தோம்ங்க. இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களை அச்சுறுத்துவதற்காக சொல்லப்பட்டவை அல்லங்க. மாறாக உங்களுக்கு வரப்போகும் மாற்றங்களை நீங்க முன்கூட்டியே உணர்ந்து கொண்டு அதற்கேற்ப உங்க வாழ்க்கையை திட்டமிட்டு ஒரு வெற்றியாளராக திகழ வேண்டும் என்பதற்காகவே இந்த எச்சரிக்கைகள் வழங்கப்பட்டிருக்குதுங்க.
காலம் என்பது ஒரு சக்கரம் போன்றதுங்க. அதில் ஏற்ற இறக்கங்கள் வருவது இயற்கைங்க. இந்த காலகட்டத்தில் நீங்க சந்திக்க போகும் சவால்கள் ஒன்றும் உங்களை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஏணியா அமையுங்க. ஒரு வைரம் எப்படி பலமுறை பட்ட தீட்ட பிறகுதான் ஜொலிக்குதோ அது போல உங்கள் ராசிக்கு வரக்கூடிய இந்த சிறு சோதனைகளும் உங்களை ஒரு பக்குவப்பட்ட மனிதனா மாற்றப் போகுதுங்க. நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியில முடியட்டும்ங்க. உங்க இல்லத்துல செல்வமும் செல்வாக்கும் பெருகட்டும்ங்க. ஆரோக்கியமான உடலும் அமைதியான மனமும் உங்களுக்கு கிடைக்க அந்த இறைவனை நான் மனதார பிரார்த்தனை செய்றேங்க. இந்த வீடியோவில் நாம் பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்க வட்டத்தில் இருக்கும் மேசராசி நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை பகிருங்க. ஏனென்றால் மற்றவர்களுக்கு உதவும் குணம் கொண்டவர்களுக்கு இறைவனின் அருள் எப்போதும் பரிபூரணமாக கிடைக்குங்க. உங்க வாழ்க்கையில நீங்க சந்தித்த அனுபவங்கள் அல்லது இந்த கிரக மாற்றங்கள் பற்றி உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கருத்து பெட்டியில மறக்காம சொல்லுங்க. உங்கள் ஒவ்வொரு கருத்தும் எங்களை மேலும் சிறப்பாக செயல்படுத்த தோண்டுங்க. இதே போன்ற பயனுள்ள மற்றும் நுணுக்கமான ஜோதிட தகவல்களை தொடர்ந்து பெறுவதற்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அதே மாதிரி அந்த பெல் ஐக்கானையும் அழுத்திக் கொள்ளுங்க. அப்போதான் நாங்கள் பதிவிடும் ஒவ்வொரு காணொளியும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க. இதுவரை பொறுமையாக இந்த நீண்ட உரையை தேர்ந்து கேட்ட மேசராசி அன்பர்களாகிய உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேங்க. இந்த முருகனோட அருள் உங்களுக்கு முழுமையா கிடைக்குங்க. அது எப்போதும் உங்களுக்கு அரணா இருக்கட்டும்ங்க. வரப்போகும் மாற்றங்கள் அனைத்தும் உங்கள் முன்னேற்றத்திற்கே நம்பிக்கையுடன் நடைபோடுங்க. காலம் உங்களுக்கு கை கொடுக்குங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.